மடப்புரம் அஜித்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் நகை திருட்டு வழக்கில் நிகிதா மீது தொடர்ந்து அடுக்கடுக்கான புகார்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. அவர் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவர் மீது தொடர்ந்து புகார் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள விவரங்கள் வெளியாகியுள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன். தொடர்ந்து அவர் மீது 6 புகார் வழக்கு பதியப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. என்னென்ன வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டுள்ளது விவரம்? நிச்சயமாக மடப்புரம் விவகாரத்தில் கோவிலில் காவலாளி அஜித்குமார் காவலர்கள் தாக்குதலில் உயிரிழந்த விவகாரம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து திருப்புவனத்தில் புகார் அளித்த நிகிதா மீது ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு திருமங்கலம் காவல் நிலையத்தில் பண மோசடி வழக்கு இருப்பதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த மோசடியில் ஈடுபட்ட நிகிதா மற்றும் சிவாமி குடும்பத்தினர் 2 நாளில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி கடந்த 2010ஆம் ஆண்டு பச்சைக்கோப்பன்பட்டி பகுதியைச் சேர்ந்த தெய்வம் மற்றும் அவருடைய மைத்துனர் வினோத்குமார் ஆகியோரிடம் முதல்வர், துணை முதல்வர், அவருடைய உதவியாளர்களுக்கு தங்களுக்கு நன்காக தெரியும் என கூறி 16 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு அரசு வேலை வாங்கி தருவதாக பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாகவும், இந்த மோசடியில் நிகிதா அம்மா சிவாமி ஜெயபெருமாள் டெப்டி கலெக்டராக இருந்து ஓய்வு பெற்று இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் மீது திருமங்கலம் தாலுகா காவல் நிலையத்தில் 2011ஆம் ஆண்டு வழக்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாவட்ட உதவி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நிகிதா மற்றும் அவர்களுடைய குடும்பத்தால் ஏமாற்றப்பட்டவர்கள் மீண்டும் புகார் அளிக்க வந்திருக்கிறதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருமங்கலத்தைச் சேர்ந்த ராஜாங்கம் 11 லட்சம் ரூபாய் கொடுத்து 2011இல் கொடுத்து ஏமாந்திருக்கிறார். 2011இல் திருமங்கலத்தில் வழக்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் திருமங்கலம் ஆலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த முத்துக்குடி 2,50,000 ரூபாய் சத்துணவு வேலை வாங்கி தருவதாக மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்கும் வழக்கு செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை செக்கானூரி பகுதியைச் சேர்ந்த செல்வம் 25 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவருக்கு சப்ரிஸ்டர் வேலையும் ஆசிரியர் வேலை வாங்கி தருவதாக கூறி அவர்கள் மீது மோசடி செய்திருக்கிறார்கள். அந்த வழக்கு சம்பந்தமாகவும் வழக்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் திருமங்கலத்தை சேர்ந்த தெய்வம் 9 லட்சம் ரூபாய் கொடுத்து ஆசிரியர் வேலை வாங்கி தருவதாக அவர்களிடம் 9 லட்சம் ரூபாய் பெற்றிருக்கிறார்கள். அந்த மோசடி சம்பந்தமாகவும் மோசடி வழக்கு செய்யப்பட்டிருக்கிறது. திருமங்கலம் பச்சன்கோப்பன்பட்டியைச் சேர்ந்த வினோத்குமார் 7 லட்சம் ரூபாய் கொடுத்து விஓ வேலை வாங்கி தருவதாக கூறி அவர்களிடம் 7 லட்சம் ரூபாய் பெற்றிருக்கிறார்கள். அதுவும் வழக்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் திருமங்கலம் ஆலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த முருகேசன் 2.5 லட்சம் ரூபாய் அவரது மருமகள் தீபாவிற்கு நூலகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்திருக்கிறார்கள். இதே போல் தொடர்ந்து மதுரையை சுற்றி பல்வேறு நபர்களிடம் மோசடி செய்து இருக்கிறார்கள். அதே போல் திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த அருகாமை உள்ளவர்களிடம் அவர்கள் வீட்டை விற்பதற்காக 30 லட்சம் ரூபாய் வாங்கியதாகவும், திருப்பி அந்த 30 லட்சம் ரூபாயை காட்டாமல் வங்கியில் 5 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி அவர்களையும் மோசடி செய்ததாகவும் தற்போது புகார் கொடுக்க வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அடுக்கடுக்காக நிகிதாவும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் திருமங்கலத்தை சுற்றி மதுரை சுற்றி இந்த விவகாரம் தெரிய வரவும் பூதகரமாக கிளங்கி தொடர்ந்து புகார் கொடுக்க வந்திருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மடப்புரம் அஜித் உயிரிழந்த விவகாரத்தை கூட பொய்யான புகார் கொடுத்திருக்கலாம் என்று புகார் கொடுக்க வந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல் நிகிதா அவர்களுடைய அரசு வேலை பார்த்து வருவதால் அவர்களுடைய பணியை நீக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எல்லாமே பேசுகிறத வச்சுட்டு நான் வேணான்ட்டு அப்பவும் சொல்லிட்டு வந்துடுறோம். இல்லைப்பா நான் கட்டாயம் வாங்கி கொடுத்துறோம், எங்கள் பொறுப்பில் நிறையா வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்பிட்டு அப்புறமேட்டு 2 ஆசிரியர் பணி, ஒரு சப் ரிஜிஸ்டார் அப்படின்னு சொல்லி பேசி மொத்தம் 25 லட்சம் கேட்குறாங்க. ஒரு 3-4 தவணையாக கொடுக்குறோம். வீடெல்லாம் விற்று தான் கொடுத்தோம். அதுக்கப்புறமேட்டு அவங்க தொடர்பு கொள்ளும்பொழுது அவங்க சுவிட்ச் ஆஃப் ஆகிடுறாங்க, வெளியில் போயிடுறாங்க. அப்புறம் அரெஸ்ட் ஆகி வரும்பொழுது நாங்கள் அஸ்ராகார்க் அவருடைய சார்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோம். அதை வச்சு அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்ததுக்கப்புறமேட்டு பேச்சுவார்த்தை பேசுகிற மாதிரி பேசிகிட்டே இருந்தாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா, அப்புறமேட்டுக்கு நாங்கள் எதுக்கு உங்களுக்கு பணம் தரணும் அப்படின்னு கொஞ்சம் மிரட்ட துணியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.